அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 5:10 நாம் வாசிக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ நீதியின் வழியில் நம்ம நடக்கிறோம், நல்லா கரெக்டாக நடக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி பொதுவாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீதி நிமித்தம் நாம் துன்பப்படும் போது கண்டிப்பாக ஒரு துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்கிறோம், எதனால் இவ்வளோ பிரச்சனை வருது, நான் ஆண்டவர் நல்லா தேடுறேனே, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம். அப்போது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு சுகமான வாழ்க்கையை தான் அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. சுகமாக வாழணும், ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழணும், பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ நம்ம சந்திக்கிற எல்லா கஷ்டமும் ஒருவேளை நீதி நிமித்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் உண்மையிலே நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். சில நேரங்களில் நம்ம பாவங்கள்னால கஷ்டப்படுவோம், நிறைய நேரங்கள் நம்முடைய அறியாமை நிமித்தமாக நம்ம கஷ்டப்படுவோம், சில நேரங்களில் நம்ம பிரச்சனை நம்மளுக்கு முட்டாள்தனமாக சில காரியங்களை செய்வது நிமித்தமாக எல்லா கதவுகளும் அடைக்கப்படும். அதெல்லாம் அந்த கஷ்டங்களை ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, அவருக்கு பிரியமாய் வாழ்கிறது நிமித்தமாக நாம் துன்பப்படும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம் பாக்கியவான்களாக இருப்போம். ஆமேன். இந்த நாளிலும் கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஆஃபீஸில் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அது நிமித்தமாக அவங்களுக்கு பயங்கரமான போராட்டங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. சிலர் வேலை பார்க்குற இடத்துல தவறான கணக்கு எழுத சொல்லுவாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க, அது நிமித்தமாக அவங்களுக்கு வர வேண்டிய உயர்வு தடுக்கப்படும். இப்படிப்பட்ட துன்பங்களெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. இதே போல தான் நம்ம பைபிளில் நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். யோசேப்பு, போத்திபாருடைய மனைவி அவனை பாவத்துக்கு இழுக்கும்போது அவன் அந்த பாவத்துக்கு உடன்படலை. தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும், என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு முன்பாக நான் இவ்வளோ பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தருக்காக நின்றான். அவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஆண்டவர் அது நிமித்தமாய் சிறையில் தான் அடைக்கப்பட்டான ஒழிய அவன் அது நிமித்தமாய் எந்த ஒரு ஆதாயமும் அவனுக்கு இல்லை. சிறையில் அடைக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டான். அதே போல் தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்களேன். தேவனுக்காக வைராக்கியம், ஒரு வைராக்கியமான ஒரு தீர்மானம். ராஜாவின் போஜனத்தினால, அந்த திராட்சரசத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி. அதே போல் 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டாச்சு, எல்லாம் தெரிந்தும் அவன் தேவனுக்கு முன்பாக அந்த எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே ஜோமன்னானோ. அது நிமித்தமாக என்ன ஆச்சு அப்படின்னா, சிறை சிங்கக்கவிக்குள்ளே போடப்பட்டான். அதே போல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு அக்னி, அந்த பொற்சிலையை வணங்கலை. ராஜாட்ட அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த நீதி நிமித்தமாக 7 மடங்கு எரிக்கிற அக்னி சூளையில் போடப்பட்டாங்க. தேவனுக்காக தங்களுடைய ஜீவனை பணயம் வைத்தாங்க. ஆனால் அப்படி வைத்ததுனால அவங்களுக்கு எந்த குறைவையும் ஆண்டவர் வைக்கலை. யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தினார். தானியேலை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தார். அவனை அவமானப்படுத்த நினைத்தவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் அவனை உயர்த்தினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவ்வளோ அந்த பெரிய அக்னி சூளையில் கூட பாதுகாக்கப்பட்டார்கள். இயேசுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அவர் எந்த பாவமும் செய்யலை. ஆனாலும் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளலை, சிலுவையில் அறையப்பட்டார். இந்த அப்போஸ்தலர்களுடைய காலங்களில் அவங்க சத்தியத்தை அறிவித்தது நிமித்தமாக அவங்க சிறையில் அடைக்கப்பட்டு அடிக்கப்பட்டார்கள். ஆனால் அவங்க சொல்கிற காரியம் அப்போஸ்தலர் 5:41, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் புறப்பட்டு போய் தினந்தோறும் இயேசுவை பிரசங்கித்தார்களாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம்
காணப்படுகிறதா? ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும்போது, துன்பங்களை சகிக்கும்போது நம்முடைய விசுவாசம் வளர்கிறதா? இல்லை நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறதா? ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்களேன், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. நம்முடைய மதிப்பு இந்த உலகத்தில் கிடையாது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நிறைய பேர் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு வாழ்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறேனா? இந்த நீதி நிமித்தம் நிறைய காரியங்கள் துன்பப்படும் போது ஆண்டவர் பக்கமாக நம்ம நிற்கிறோமா? இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மனம் திரும்பும்போது, ஆண்டவரே, நான் எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் உங்களை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், உங்களுக்காக நான் வைராக்கியமாக நிற்பேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய், உமக்கு ஊழியம் செய்கிறது நிமித்தமாய் எத்தனையோ உபத்திரவங்களை, துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் உமக்காக வைராக்கியமாய் நிற்க இன்னும் ஆண்டவரே கிருபையாய் நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரலோகத்தின் பலனை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீரப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தோடு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நம்ம ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கணும். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருப்பேன்னு சொல்லி எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் நிற்கும்போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அன்பின்